புதுசா கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. மார்கழி மாசம்ல அப்ப எல்லாருமே டெய்லி ஒரு கோலம் போடுவாங்களா, அவங்களுக்காக வந்து நல்ல அழகழகான கோலம். நல்லா இருக்கா பாருங்க. டெய்லி பாப்பாலாம் போய் கோலம் போடும் டெய்லி. போட்ட நீயே சரி என்கிட்ட வச்சுங்க. அதே மாதிரி இது இன்விசிபிள் பண்ண ஏற்கனவே நம்ம மட்டும் எல்லாருக்கும் தெரியும். சரியா? இது சும்மா பால் பென் தான். ரெட் கலரு. இது இந்த சென்ட் ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி பெண்ணு. இது ப்ளூ கலர் பால் பெண்ணு. இதே நம்ம ஃபவுண்டன் பெண்ணு 3 கலர்ல இருக்கா, நல்லா சூப்பரா இருக்கா. இது பிடிஎஸ் பால் பெண்ணு, ஃபவுண்டன் பெண்ணு. இருங்க பார்க்க நல்லா இருக்கா. உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு? சரி நீ ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துட்டு போ. இதுல இன்னொரு மாடல் இருக்கு. வாவ், நம்ம அப்படி உங்க கூட 2 மாடி தானே, அது மாதிரி 2 இருக்கா. கீழே ஒரு மாடி மேல ஒரு மாடி இருக்கா. இப்போ அதே மாதிரி நம்ம ரோலா பண்ணலாம். முன்னாடி 10 ரூபாய்க்கு ஒரே கலர் இருக்கும். இப்போ பாருங்க ப்ளூ கலர்லயே டிசைன் கலர் டிசைன் போட்டு நல்லா ப்ளூ டிசைன்லாம் போட்டு சூப்பரா. இது வந்து கிரீன் கலர்ல. இது வுட்டன் மாடல். வுட் மாடல் சூப்பரா இருக்கா, வர மாதிரி இருக்கா. இது நம்ம அந்த பவுண்டரி டேட்டட் பண்ண டபுள் பண்ண உள்ளது. ஹரடியா. இது வந்து பெலிகான். பெலிகான் யார் யூஸ் பண்ணுவா? யாராவது எலிட் தப்பா ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு அழிச்சிட்டு புதுசா அழிக்கணுவாங்க. சரியா? ஊர்ல நல்லா ரூம்லாம் மணக்கணுமா, வந்துருண்ட பத்தியா மிட்டாய் மாதிரி கற்புற மாதிரி இருக்கா. வாவ், இது எங்கெங்க யூஸ் பண்ணலாம்? பெட்ரூமு, ஹாலு, பீரோக்குள்ள. சின்ன சின்ன பூச்செல்லாம் வராது. நல்லா இருக்கா. இதுவும் வந்து ஸ்மெல் வரும்ல, நல்ல ஸ்மெல் மனசு அந்த மாதிரி சொன்னது. அது ஜெல் பென் மாதிரியே இருக்கும். எல்லா கலர்லயும் இருக்கா. டெய்லி உங்க தாத்தா எவ்வளவு சொல்றாரு? இங்க 50 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 100 ரூபா, 200, 2000 ரூபா இருக்கு பாத்தியா. 2000 ரூபா இப்ப கிடையாது, வாங்கிக்கலாம். சரியா? நம்ம என்ன பண்ணலாம், கடையில போய் இதை கொடுத்து வாங்கி சாப்பிடலாமா? வாங்கி தர முடியாது, இது விளையாடுறதுக்கு. சரியா? சரி, இப்ப இதை பாருங்க புதுசா வந்திருக்கு கவுன்ஸ். நம்ம கடைக்கு புதுசா வந்திருக்கு, மார்க்கெட்ல இருந்து வந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாக்ஸும் நல்லா கிளே வந்து டிசைன் போட்டிருக்காங்க. இதுல பின்னாடி சும்மா ஒரு டை மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க இதையும் டையா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் இந்த குட்டி கேட்டு இந்த டிசைன்ல போட்டிருக்காங்க ஒவ்வொன்றையும். அது போக உள்ள வந்து ஒரு டை இருக்கும். உள்ள வந்து ஃபினிஷ் பண்றதுக்குரிய டை. அதே எவ்வளவு டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிசைன். இது பூனை குட்டி மாதிரி இருக்கா. இது வந்து சும்மா ஒரு செங்கல் மாதிரி செய்யறதுக்கு. இது ஓனல் பண்றதுக்கு. ஊர்ல போன முடியாதா இருக்கா. அப்புறம் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இதுல வந்து ஆர்டின்லாம் போட்டிருக்காங்க பாரு. சில பேருக்கு ஆர்டே இருக்காது, நமக்கு ஆர்ட் வச்சிருக்கோம். இதுல என்ன போட்டிருக்கு, நாய்க்குட்டி. பத்தியா உனக்கு இந்த பாக்ஸ்லயுமே டை கொடுத்தாங்க. ஸ்டார் ஸ்டார் நைட் வருமா, எங்க வரும், மேகத்துல. இங்க பூ சூப்பரா இருக்கா. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீட்டா எடுத்து வச்சுட்டு நீங்க செஞ்சு வெளியே போட்டுருவீங்களா, அதுக்காக தான் டப்பா. நீங்க செஞ்சுட்டு டப்பாவில் வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா என்ன பண்ணலாம், அப்புறம் எடுத்து திரும்ப செஞ்சுக்கலாம்ல. நல்லா இருக்கா. நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா? ஸ்கூலுக்கு போறியா? போறியா? இருக்கா. என்ன கலரு?
பைசே கலர் இல்ல பண்ணுவோம். இது பார்க்கத்தான் இப்படி இருக்கு பாருங்க. சைடுல நீங்க நிறைய வச்சுக்கலாம். நம்ம ஸ்கூல் பேக்ல இருக்கும், எவ்வளவு வச்சுக்கலாம் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கா? நீங்க உங்க படிச்ச சர்டிபிகேட், ப்ராஜெக்ட், ஜெராக்ஸ், ஃபைல்ஸ் எல்லாம் ஒண்ணு அங்கங்க போட்டு தேடுறதுக்கு நீட்டா அப்படி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கா? போட்டோஸ் போட்டோஸ்லாம் எடுத்து கொண்டு மிஷின்ல போட்டுருவாங்க, ஸ்க்ராட்ச் ஆயிரும். ஜெராக்ஸ் எடுத்து எங்கேயா போட்டு தேடிட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணலாம், இந்த ஃபைல்ல போட்டு உங்க பேர் எழுதி வச்சுக்கலாம். இதுல இந்த மாதிரி உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? லட்சுமியா? சாரியா, லட்சுமின்னு அழகா அதில் எழுதி வச்சுக்கலாம். சரியா? இதுல 3 கலர் இருக்கு. அப்ப இந்த ஃபைல் பாருங்க, சூப்பரா இருக்கா? பேக் மாதிரி லெதர் கிளாத் மாதிரி இருக்கா? இதுவுமே சைட்ல வந்து பேக் மாதிரி எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். சரியா? நல்லா சூப்பரா இருக்கா? அதான் நீ ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பேக் மாதிரி போட்டுக்கலாம். இதுல சைட்ல ஒரு கயிறை போட்டோம்னா பேக் மாதிரி சைக்கிள் தொங்க போட்டு போய்க்கலாம். சூப்பரா இருக்குல்ல? அப்புறம் வீட்டுல கறியெல்லாம் சாப்பிடுயா? மட்டன்லாம் சாப்பிடுயா? மட்டன், சிக்கன்னா அது ஸ்டிக் எடுத்துடும், அதில் எடுத்துடும், அதை கொண்டோம் அந்த வெரி குட். இப்போ கறியெல்லாம் சாப்பிடும்போது பல்ல மாட்டிச்சு என்ன பண்ணுவோம்? பல்ல மாட்டிச்சு என்ன பண்ணுவோம்? டூத் பிக் என்ன பண்ணுவாங்க? ஊசியை வச்சு குத்துவாங்க, பல்ல ஓட்டம் வந்தோம்ல. இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுப்போமா? இப்போ அன்னாச்சி பழம், திராட்சை எல்லாம் வச்சுப்போம்ல. ஏதாவது வேலை வந்துட்டு போய் எழுதிட்டு இருப்போம் போது விரல் எடுத்து சாப்பிட்டா அழுக்காகுமா? டக்குனு அப்படி குத்தி அப்படி சாப்பிட்டுக்கலாம். சரி, அதே மாதிரி ஸ்கூல்ல ஏதாவது ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுல அப்படியே ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. சூப்பரா பார்த்தியா? டப்பா நல்லா நீட்டா இருக்கா? இப்போ மட்டன் சாப்பிட்றானே இதை வந்து வாங்கிக்கணுயா? இது நம்ம இந்த ஃபோல்டர் ஃபைல் இந்த மாதிரி ஃபைல்லாம் இருக்குல்ல, அது நம்ம அந்த மொத்தமாக வந்து என்ன பண்ணுறது, டேக் பண்ணுறதுக்காக அந்த பின் டேக் இது. சரியா? 2 பக்கம் பின் அப்படியே இது கொடுக்கலாம். சரியா? இப்போ உடம்பு சரியில்லைனா கேப்சூல் டேப்லெட்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கியா? டியூப் மாதிரி மாத்திரைக்கு பார்த்துருக்கியா? இங்கே பாரு, ஆனால் கேப்சூல் மாதிரியே இருக்கு. காய்ச்சல் வந்தால் போடுறதுக்கு பெரிய மாத்திரை, பெரிய காய்ச்சல் வந்தால் போடுறதுக்கா? என்னது இது? மிட்டாயா? பேனா? ஆமா, கேப்சூல் பேனா. சூப்பரா எழுதிக்கலாம். உன் பேர் என்ன? லட்சுமியா? LAKSHMI. சூப்பரா இருக்கா? வாவ், சாரி, இருக்கிற இடமே தெரியல. சூப்பரா இருக்கா? கைக்குள்ள ஒரு கைக்குள்ள அப்படி முடிச்சு. சூப்பரா இருக்கா பேனா? சூப்பர். இதுல வேற 4-5 கலர் இருக்கா? சூப்பரா இருக்கா? சரி, இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட் சின்ன டப்பா. இதுல வந்து 6 ஷேட் இருக்கு, 6 ஷேட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கும். இதை நம்ம ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் நம்ம வந்து கிளே மாடல் பெரிய டப்பா பார்த்தோம்ல, இது வந்து அதுலயே சின்னது 2 டை இருக்கும். வாத்து, ஹியூமனு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கிளே பண்ணிக்கலாம். இது ஒரு கிளே. இங்க ஆங்கிரி பேட்லாம் பண்ணிருக்காங்க பாரு, சூப்பரா. இதுதான் இது ஒரு கிளே மாடலு. எல்லாம் பண்ணிருக்கு. கொஞ்சம் அந்த பேனல் எடுத்தவங்க இது வந்து 0.7 பென்சிலு. அதெல்லாம் சூப்பரா இருக்கா? இதெல்லாம் நீங்க சாப்பிட வச்சு சீவணும் அவசியம் கிடையாது.
இது வந்து ட்ரிப் இருக்கும், அதை வாங்கி ஓடி ஓடி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து கேம்லின் கம்பெனி. என்ன கம்பெனி? கேம்லின் கம்பெனி. இது வந்து ஃபிளையர் கம்பெனி. இதுவும் வந்து 0.7 மைக்ரோடிப் பென்ஸ். இதெல்லாம் பாருங்க ஸ்டிக்கரு. ஏபிசிடி தெரியுமா உனக்கு? பாரு, ஏபிசிடி ஸ்டிக்கரு, ஸ்டாரு, அதுல கொஞ்சம் பெரிய ஸ்டாரு, இங்க கோணங்கள் இருக்கு பாரு. முக்கோணம், வட்டம், செவ்வகம், சதுரம், ஏரோ, பெண்டகன், ஓவல், இங்க ஸ்மைலி. நீ எப்படி சிரிக்கும்போது எப்படி இப்படி இருக்கா, கோபப்படும்போது எப்படி இருப்ப இப்படி இருப்ப, அழுகும்போது எப்படி இருப்ப இப்படி இருப்ப. பாத்தியா? இது நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கா? பாத்தியா? பூ சூப்பரா இருக்கா? ஸ்டாரு. சரி, இது ஏபிசிடி நல்லா இருக்கா? நல்லா நைட்ல டாட் அடிக்குது. சரியா? இதுவும் பால் பண்ணு நல்லா சூப்பரா டபுள் கலர்ல சூப்பரா இருக்கா? இது ரோலா பண்ணு. நார்மலா வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர்ல தான் வரும். இப்போ வந்து நிறைய டிசைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? இதுல வந்து எல்லோ கலரு, பூ டிசைனு, இந்த மாதிரி நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் பெயிண்டிங், இந்த அக்ரிலிக் கலர் யூஸ் பண்றோம்ல, இதுல பிரஷ் வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டிக்கர் மாடல் பாரு, ஸ்மைலி. எல்லாம் ஒரே மாடல் தான். இது எல்லாமே ஸ்மைல் பண்ண மாதிரி தான் இருக்கு. லட்சுமி எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணுமா? சிரிச்சுட்டே இருக்கணுமா? அதான் ஸ்மைலி. இந்த பெண் பார்த்தாச்சு. இன்னும் பார்த்தோம்னா இது பார்க்கலையா? அவ்வளவுதான், நன்றி சொல்லிடலாமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு? அது பிடிச்சிருக்காது என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் போலயே. ஒரு சித்திரம் வரையக்கூடிய ப்ரெஸ் எடுக்கிறீங்க முத, பரவாயில்ல. நல்ல டிராயிங் வருவீங்களா? முத யாரை வரைவீங்க? யாரை வரைவீங்க? பொம்மையா? வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன பொம்மை பிடிக்கும் உங்களுக்கு? அங்க கேமரா பார்த்து சொல்லுங்க. என்ன பொம்மை பிடிக்கும்? கரடி பொம்மையா? சரி சரி. கரடி என்ன கலர்ல இருக்கும்? பச்சை கலர் கிடையாது. சரி சரி, வெரி குட். வேற என்ன பிடிச்சிருக்கு? வாவ், ஸ்மைல் பண்ணி உங்களை மாதிரியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கா, பிடிச்சிருக்கா? சரி, வேற பாரு. பென்சிலு. பென்சில் வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன எழுதுவீங்க? பொம்மை தான் எழுதுவீங்களா? வெரி குட். சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. சரி, வெரி குட். வேற என்ன பிடிச்சிருக்கு? வாவ், இதுவும் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, வேற? அதுவும் பென்சில். ஓகே, சரி, அவ்வளவுதான். வேற என்ன? இந்த பிள்ளைங்க காட்டுலாம் இருக்கு. இப்ப நம்மளோட கடையில வந்து என்ன பண்ணலாம்? என்ன வேணுமோ விருந்தினர் போக தேவை. இப்ப விருந்தினர் போகணும்னு வச்சுக்கோ, பஸ்ஸுக்கு போகணுமா, போயிட்டு வர செலவாகுமா, பஸ் காத்திருக்கணுமா, டைம் வேஸ்ட் ஆகுமா? அப்ப டைம் வேஸ்ட் ஆகிற நேரத்தில் என்ன பண்ணலாம்? ஒரு குரல் படிச்சிடலாம்ல. அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாமே நம்ம கடையில இருக்கு. எல்லாமே இருக்கா? ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து பார்ட் 1ல இருந்து பார்ட் 4 வரைக்கும் போட்டிருக்கோமா என்னென்ன இருக்குன்ட்டு. சரியா? அதனால நம்ம கிராமத்துல இருந்தாலும் இந்த கடையில உனக்கு என்ன வேணாலும் எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். என்ன பண்ணலாம்? எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். எப்படி? சரி, நம்ம கடைக்கு பஸ்ஸுக்கு வரணுமா? பஸ்ஸுக்கு வரணும், குடுக்குன்னு ஓடி வந்துடலாம்ல. சீக்கிரம் வந்துடலாமா? வந்து என்ன வேணுமோ நீங்களே பார்த்து கையை காட்டி என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாமா? சரி, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வேற என்ன இன்னும் வாங்கணும்? அது இருக்கு. வேற இதுல இல்லாத என்ன வேணும் உங்களுக்கு? ஆனா எல்லாமே நம்ம கடையில இருக்குல்ல. விலையும் வந்து நம்ம மலிவா தான் கொடுக்குறோம். சரியா? வேணுன்றதை வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பாருங்க. வணக்கம் சொல்லிடுமா? வணக்கம். லைக் பண்ணுங்க. ஓகேவா? உங்க பேர்? லட்சுமி. உங்க பேர் சொல்லுங்க. சஞ்சய். எத்தனை படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். நீ? மருதமணி. எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? சரி, நம்ம கடையில என்னென்ன வாங்கிருக்கீங்க இது வரைக்கும்? சரி, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கா? நீ? சரி, ஓகே. நன்றி சொல்லிடலாமா? நன்றி, பாய்.